Hello everyone, welcome to my channel. This is my first video ever, so please do support and follow me on Instagram. இன்னைக்கு மந்தி செய்ய போகிறேன். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். கொரியாண்டர் சீட்ஸ், ஷாஜீரா, சோம்பு, பிளாக் பெப்பர் பால்ஸ், பே லீஃப், கார்டமன், சினமன், க்ளோவ், ட்ரைட் ரெட் சில்லி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 kg மட்டன் நான் எடுத்துருக்கேன். அப்புறம் தனியாக ஒரு பவுலில் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ரெட் சில்லி பவுடர், 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. இது மேரினேஷனுக்காக. 2 ஆனியன்ஸ், பாதாம், ட்ரைட் ரேசின்ஸ், அப்புறம் 1 ட்ரைட் லெமன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சாஃப்ரான் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அது ஃபர்ஸ்ட் பிளேட்டில் காமிச்ச எல்லா மசாலாவும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் மந்தி மசாலா. ஆலிவ் ஆயிலும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அந்த கிரைண்ட் பண்ண மசாலா போட்டுட்டு ஆலிவ் ஆயிலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 லெமனும் ஸ்குவீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சாஃப்ரான் வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் அக்கார்டிங்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மேரினேட் பண்ணுங்கள். 1-2 ஹவர்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கரம் மசாலாலாம் போட்டுக்கோங்க. பே லீஃபு, கார்டமன்னு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொரியாண்டர் சீட்ஸு, பிளாக் பெப்பர் பால், ஷாஜீராலாம் போட்டு நல்லா இடிச்சிக்கோங்க. இது நல்லா ஃப்ளேவர் குடிக்கும் மந்தி ரைஸுக்கு. ஆனியன் ப்ரௌனிஷ் கலரில் ஆன உடனே அந்த மேரினேட் பண்ண மட்டன் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 kg மட்டனுக்கு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துருக்கேன். அப்போ தான் மட்டன் நல்லா டெண்டராக இருக்கும். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த இடித்து வச்ச மசாலாவும் அதில் போட்டுட்டு நல்லா ஒரு 5 to 6 விசில்ஸ் வர வரைக்கும் விட்டுருங்க. 1/2 kg மட்டனுக்கு நான் 1.5 கிளாஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா இப்போ சோக் பண்ணி விட்டுட்டு 1/2 an hourக்கு விட்டுருங்க. இப்போ மட்டன் வெந்துடுச்சு. மட்டன் வெளில எடுத்துட்டு அதே தண்ணியில் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் போட்டுட்டு ட்ரைட் லெமன் போட்டுட்டு ரைஸ் ஆட் பண்ணி இப்போ தனியாக தவாவில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அந்த வெந்த மட்டன் எல்லாம் ஃப்ரை பண்ண வச்சுருங்க. இப்போ தனியாக கடாய் எடுத்து ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணுங்க கோல்டன் கலர் வர வரைக்கும். அதுக்கப்புறம் ரேசின்ஸும் பாதாமும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி வெளில எடுத்துக்கோங்க. இது மந்திக்கு மேலே போடுறதுக்காக. குக்குடு ரைஸ் மேலேயே ஃப்ரைடு மட்டன், ஃப்ரைடு ஆனியன்ஸு, பாதாம், ரேசின் எல்லாம் போட்டுட்டு கோல் வச்சுட்டு ஃப்ளேவருக்காக விட்டுடணும். இப்போது வாங்க மந்திக்கு சால்சா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் 2 டொமேட்டோஸ், கொரியாண்டர் லீஃபு, 1/2 லெமன்னு, 2 க்ரீன் சில்லிஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. வாட்டர் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த டொமேட்டோஸே வாட்டர் விடும். சால்ட் அக்கார்டிங்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்சா ரெடி. மந்தி வித் சால்சா சர்வ் டு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.